ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். விஜயை ரொம்ப குறைச்சி மதிப்பு போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள குழப்பமான செங்கோட்டையன் 2026 பிளானை எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு கடுமையான குழப்பத்தில் இருக்கிறாரு. அப்படி ஆடி போயிருக்கிற எடப்பாடிக்கு தன்னுடைய பொதுச் செயலாளர் பதவியே நிலைக்குமா, அதுக்கும் ஆப்பு வந்துருமோங்கிற கவலையில் அவர் இருக்கார். தமிழக அரசியலில் மிகப்பெரிய குழப்பத்தையும் சிக்கலையும் இந்த செங்கோட்டையனுடைய தமிழக வெற்றிக்கழக இணைப்பு ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கோங்கிற ஒரு கேள்வி தமிழகம் முழுக்க இருக்குது. நேற்று தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த செங்கோட்டையனை சேகர் பாபுவை சந்தித்தார் அப்படிங்கிற ஒரு செய்தி எல்லாருக்கும் வந்துச்சு. அந்த செய்தி வந்த நிலையிலேயே இவர் திமுகவுக்கு போகிறாரு அல்லது தாவேக்காவுக்கு போகிறாருங்கிற செய்தி பரவலாக இருக்கிறப்ப, இல்லை தாவேக்கா தான் போய் நிச்சயமாக சேர போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி பரவச்சு. அதுக்கு என்ன காரணம்னா, அந்த விஜயுடைய இல்லத்துக்கே நேராக சென்று அவர்கிட்ட செங்கோட்டையன் பேசி கிட்டத்தட்ட தனக்கு என்ன நிலைமை அந்த தாவேக்காவிலாங்கிறத முன்கூட்டியே அறிந்து கொண்டு வர்றதுக்காகத்தான் அவர் போயிருக்கிறாரு. அப்படி போய் பேசி வந்த சந்திப்பு உறுதியானதுனால தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, நிச்சயமாக அவர் திமுகவுக்கு போகலை, தாவேக்காவுக்கு தான் போகிறாங்க அப்படிங்கிறத ஒரு உறுதிப்படுத்திட்டாங்க. அதைத்தான் நேற்று எல்லா விதமான தொலைக்காட்சிகளையும் நேற்று பேச ஆரம்பித்தோம். அதே மாதிரி திட்டமிட்டபடி இன்றைக்கி காலையில் செங்கோட்டையன் என்ன பண்ணுறாரு, விஜயுடைய அந்த வீட்டுக்கு போயிட்டு அந்த தன்னுடைய இணைப்பை ஏற்படுத்திக்கிறாரு. இந்த நிலைமையில் போன அந்த செங்கோட்டையன் போன அந்த காரில் அதிமுக கொடிய கலட்டலைங்கிறது ஒரு முக்கியமான செய்தி. அது மட்டும் இல்லாமல் அவருடைய சட்டப்பையில் ஜெயலலிதாவுடைய புகைப்படத்தையும் அவர் வச்சுக்கிட்டு தான் போனார். அப்படி போன அவரை அந்த மற்ற தலைவர்கள் உள்ளே வரவேற்று கூட்டிகிட்டு போனாங்களே ஒழிய, விஜய் அவர்கள் வாசல் வரை வந்தோ அல்லது முன்னாடி நின்றோ அவரை வரவேற்கலைங்கிற எடுத்த உடனே ஒரு மனக்குறையை செங்கோட்டையனால் உணர முடிஞ்சிச்சு. காரணம் செங்கோட்டையன் கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற மிகப்பெரிய ஜாம்பவான்களோட அரசியல் பண்ண அவர் ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு சினிமாக்காரர்கிட்ட இளம் வயசுக்காரர்கிட்ட இன்னும் அரசியலில் தனக்கு என்ன அரசியல் பலன்னு காட்டாத ஒருத்தர்கிட்ட இணைய வர்றதே அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு கூச்சமான ஒரு நிகழ்வு தான். இருந்தாலும் அவர் வேறு வழி இல்லாமல் அங்கே வர்றாரு. அப்படி வரக்கூடிய சூழலில் அவர் கூச்சத்தோடு உள்ளே வந்தாலும் அவர் எதிர்பார்த்த அளவுக்கு இங்கே தனக்கு வரவேற்பு இல்லைங்கிறத அவருடைய முகத்தில் காட்ட முடிஞ்சு அதை உடல் மொழியை காமிச்சார். உடனே என்ன பண்ணாங்க, அந்த விஜய் இருக்கக்கூடிய அவர் இல்லத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டு அவரை வரவேற்று விஜய் அவருக்கு 2-3 பொறுப்புகளை கொடுக்குறாரு. அதில் ஒன்று, கழக உயர்மட்ட மாநில நிர்வாக குழுவின் தலைமை ஒருங்கிணைப்பாளர். புதுசாக இருக்கிற நிறையா இது அவர் வித்தியாசமாக ஒவ்வொரு பொறுப்பும் எடுத்துக்கணும். இந்த செங்கோட்டையனுக்கு கொடுக்குற பொறுப்பை வெளியில் பார்க்குறப்ப பெரிய பொறுப்பு மாதிரி தெரியணும். ஆனால் அதே சமயம் அவர் நம்மளை பைண்டப் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு, கழக உயர்மட்ட மாநில நிர்வாக குழுவின் தலைமை ஒருங்கிணைப்பாளராகவும் ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி ஆகிய மாவட்டங்களுக்கு அமைப்பு செயலாளராக நியமிக்கப்படுறாருன்னு சொல்லி 2 பொறுப்புகளை அந்த செங்கோட்டையனுக்கு கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுத்த நிலையில தான் செங்கோட்டையன் என்ன பண்ணுறாரு, அந்த தாவேக்கா கொடியை தன்னுடைய தோளில் வாங்குறப்ப அவருடைய உடல் மொழி எல்லாருக்குமே கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு முகச்சுளிப்பை ஏற்படுத்துச்சு. காரணம், அவருடைய முகத்தில் மலர்ச்சி ஏற்படலை. 50 வருடங்களாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொடியை தாங்கி இருந்த அவருடைய தோளில் இன்றைக்கி வேறு ஒரு கொடி, அந்த சிவப்பு மஞ்சள் கொடி துண்டு ஏறுறப்ப அவர்கிட்ட கூச்சத்தை எல்லாரையும் உணர முடிஞ்சிச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் என்ன பண்ணிட்டாரு, அவர் தன்னுடைய அந்த வருத்தத்தை வெளிக்காட்டாமல் அதாவது ஒரு செயற்கையாக ஒரு சிரிப்பை வரவழைச்சிக்கிட்டு விஜய்க்கு துண்டு போத்துனதை நம்ம எல்லாரும் பார்க்க முடிஞ்சிச்சு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இவர் ஏன் திமுகவுக்கு போகாமல் இவர் ஏன் இப்போ தாவேக்காவுக்கு போகிறாருங்கிறப்ப, அன்வர் ராஜா, மைத்ரேய, மனோஜ் பாண்டியன் உள்ளிட்டோல்லாம் அதிமுகவிலேருந்து நேராக திமுகவுக்கு போயிருக்கிறதுனால செங்கோட்டையை மட்டும் தாவேக்காவுக்கு ஏன் போனான்னு சொன்னால், இவர் அங்கே போனால் அவர்களை மீறி இவரால் ஒரு உயர் இடத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பு கம்மிங்கிறத உணர்ந்ததுனால தான் என்ன பண்ணிட்டாரு, இவர் நேராக தாவேக்காவுக்கு போகிறாரு. இன்னொரு பக்கம் இவரால் ஓரங்கட்டப்பட்டு வெளியேற்றப்பட்டவர் தான் முத்துசாமி. இப்போ முத்துசாமி திமுகவில் ஒரு ஸ்ட்ராங்கான நிலையில் இருக்கிறப்ப முத்துசாமியை மீறி அங்கே நம்ம அரசியல் செய்ய முடியாதுங்கிறத அவரும் புரிஞ்சுக்கிட்டாரு. இதையெல்லாம் கணக்கு பண்ணி தான் அவர் என்ன பண்ணார், நம்ம அதிமுகவுக்கு போனால் 2 விதமான பாதிப்புகளை உண்டாக்கும். ஒன்று, எம்ஜிஆர் காலத்திலேருந்து ஜெயலலிதா காலத்திலேருந்து அதிமுக திமுக எதிர்ப்புலே வளர்ந்த கட்சி. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர் ஒருவேளை திமுகவுக்கு போயிட்டார்னா இவரை
எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ரொம்ப சுலபமாக வந்து என்ன பண்ணுவார், நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இவர் வந்து டிஎம்கேயோட பி டீமு, இவருடைய நிலைப்பாட்டை இப்போ பார்த்துங்கன்னு சொல்லி இவர் என்ன பண்ணுவாங்க, தாழ்த்தி பிரச்சாரம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்துருங்கிறதுனால என்ன பண்ணிட்டாரு, அதையும் மனசில் வச்சுக்கிட்டு தான் இவர் வந்து நேராக தாவேகாவுக்கு போனாருங்கிறது முக்கியமான விஷயமா இருக்குது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஏற்கனவே அந்த அதிமுகவில் போனாங்கல்ல, அதிமுகவிலிருந்து அதாவது பல முக்கியமான நபர்கள் வந்து திமுகவில் தாவி இருக்காங்க. சேகர் பாபு, செந்தில் பாலாஜி, தங்கத்தமிழ் செல்வன், தோப்பு வெங்கடாசலம், அன்வர் ராஜா, மைத்ரேயன், மனோஜ் பாண்டியன் போன்ற நிறைய ஆளுங்க வந்து அந்த அதிமுக திமுகவுக்கு போயிட்டாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணியிருக்காரு, ஒவ்வொரு ஆளையாக அனுப்பிச்சி வச்சுட்டாரு. அவர் அனுப்பிச்சி வச்சதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, தனக்கு கிடைச்சிருக்கிற அந்த பொதுச் செயலாளர் பதவி பறி போயிடுமோங்கிற அந்த ஒரே கவலை தான். காரணம் வந்து இவர் வந்து இயற்கையாக ஒரு பதவியை பிடிச்சி வந்தவர் இல்லை. அதிமுகவில் ஒரு அதாவது ஒரு விபத்து போன்ற ஒரு சூழ்நிலையில் அந்த எம்எல்ஏக்களை சரி பண்ணி தான் இவர் வந்தாருங்கிறது அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம். அதனால் இவர் உள்ளுக்குள்ளே பதஷ்டத்தோடவே அந்த பொறுப்பை வந்து நிலைநாட்டி கொள்ள வேண்டிய விஷயம் தான் 4 வருஷம் நடந்திருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் என்ன பண்ணுறாரு, நம்ம வந்து இந்த மாதிரி தனக்கு எதிராக உள்ளவங்க அல்லது நமக்கு மேலே சீனியராக உள்ளவங்களை முன்னேற விட்டோம்னா நம்மளுடைய பொறுப்பு பதவி போயிருங்கிற பயத்திலே தான் அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த மாதிரி வேலையை பார்த்தாங்க. அதனால தான் என்ன பண்ணிட்டாரு, இவரெல்லாம் வெளியே அனுப்பிச்சாலும் பரவாயில்ல, இந்த செங்கோட்டையனை வந்து புதுசாக வச்ச அந்த அப்ளிகேஷன் இருக்குங்கள்ல, ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி எல்லாம் சேர்த்துக்கணும்னு சொல்லி அதையும் அவர் நிராகரிச்சிட்டாரு. அதையெல்லாம் நிராகரிச்சுட்டு தான் என்ன பண்ணுறாரு, பட்டினப்பாக்கத்தில் உள்ள விஜயோட இல்லத்துக்கு விஜய்கிட்ட போயிட்டு ஆலோசனை பண்ணிவிட்டு எனக்கு என்னப்பா நீ தர்றா, எனக்கு என்ன பொறுப்பு தர்றா அப்படிங்கிறதெல்லாம் விளக்கமாக கேட்டுக்கிட்டு தான் என்ன பண்ணுறாரு, வெளியே வர்றாரு. இப்படி வரக்கூடிய இவரை வேறு எந்த ஒரு வேறு கட்சியிலேருந்து வர்ற ஆளுகளையெல்லாம் ஏற்றுக்கொள்ளாத விஜய் இவரையா மட்டும் ஏற்றுக்கிட்டாருங்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. விஜய் அவர் என்ன சொன்னார், தனக்கு இருக்கிற பவரை வந்து அதிகப்படுத்தி காட்டணும். இப்போ உதாரணமாக வந்து பல திமுகவிலேருந்து அதிமுகவிலேருந்து பலரும் வந்து இந்த தாவேகாவுக்கு வர்றதுக்கு ஏற்கனவே தயாராக இருந்தாங்க. ஆனால் அவர்களெல்லாம் இவர் சேர்க்கலை. ஏன் சேர்க்கலைன்னா, உதாரணத்துக்கு இப்போ கரூருக்கு விஜய் போனார்ல, விஜய் போகிறதுக்கு முன்னாடி வேறு யாரையோ ஒருத்தரை கரூர்லேருந்து ஒருத்தர் அதிமுக காரரை இவர் தமிழக வெற்றிகளத்தை சேர்த்துருந்தான்னு வச்சுக்கோமே. அப்போ இவர் போயிருக்கிறப்ப இதே அந்த 25,000 27,000 மக்களுடைய கூட்டம் வந்திருக்கும். ஆனால் அந்த கரூரில் சேர்ந்தவர் என்ன சொல்லியிருப்பார், என்ன சேர்த்திங்க பார்த்தீங்களா, நான் எப்படி கூட்டத்தை கூட்டிட்டேன் பார்த்தீங்களான்னு அவர் என்ன பண்ணார், அவர் காலரை தூக்கி விட்டுட்டு பேசுகிறப்ப விஜய்க்கு அது கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். இந்த கூட்டத்தோடைய ராயல்ட்டியை வந்து இந்த அதிமுக காரர் எடுத்துக்கிட்டாரு, அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது, யாரையுமே சேர்க்காம நாமே நேரில் போயிட்டு வர்ற கூட்டம்லாம் எனக்காகத்தாயா வருதுங்கிறத நிரூபிச்சுட்டு அப்புறம் தான் இந்த ஆளுகளை சேர்க்கணுங்கிறதுக்காக தான் என்ன பண்ணிட்டாரு, எல்லா கட்சியிலேருந்து வர்றவங்களெல்லாம் உள்ளே வர அனுமதிக்கவே இல்லை. அதே போல் அவர் கரூருக்கு போனார், பெரிய கூட்டத்தை காட்டினார். இப்போ பாரு இந்த கூட்டம் எனக்கு மட்டும்தான் வந்ததுண்டு அந்த ராயல்ட்டியை தனக்கு எடுத்துக்கிட்டாரு. ஆனால் அவருடைய பொல்லாத நேரம் பாருங்கள், ஒரு 41 இன்னுயிர்களை வந்து இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. இந்த 41 உயிர்களை இழந்ததுனால தான் விஜயோடைய நிலையில் ஒரு பெரிய தடுமாற்றம் ஏற்பட்டுருச்சு. அந்த தடுமாற்றத்தோடைய விளைவு தான் சரி நம்ம போட்ட கணக்குகள் வந்து சரியில்லை, இப்போ வந்து நம்மளை அரசியலை விட்டு ஓரங்கட்ட பார்க்குறாங்க, அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி விரும்பி வரக்கூடியவங்களில் முக்கியமான ஆளுகளை ரொம்ப சீனியரை சேர்த்துக்கலாங்கிற முடிவெடுத்து அவர் ஃபஸ்ட்டு டிக் அடித்தது தான் செங்கோட்டையன் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சில தரப்பு என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் கிடையாது, இந்த திட்டத்தை எல்லாம் இயக்குனர் வந்து டெல்லியில் இருக்காங்க, அவர் தான் அரசியல் சாணக்கியர் அமித்ஷா அவர்கள் தான் ஏற்கனவே நெய்வேலியில் நடந்த படப்பிடிப்பில் அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட்டு இவரை போட்டு சோதனைக்காக கூப்பிட்றப்ப இவரை பைண்ட் அப் பண்ணிட்டாங்க, நீ அரசியல் கட்சி தொடங்கணும், அரசியல் கட்சி தொடங்குறதோடு மட்டும் இல்லாமல் நாங்கள் சொல்கிற மாதிரியெல்லாம் நடக்கணும்னு சொல்லி கட்டுப்படுத்தி பாஜகவுடைய திட்டப்படி தான் இவர் தாவேகாங்கிற கட்சியே தொடங்கினார். அப்படி தொடங்கின விஜய்க்கு அடுத்தபடியாக அவர் என்ன அழுத்தம் கொடுத்தாருன்னா, நீ வந்து எங்கள் கட்சியில் இணைய வேண்டியதில்லை, ஆனால் அதே சமயம் பாஜகவுக்கு எதிராக இருக்கிற மாதிரியே நீங்கள் வந்து பிரச்சாரங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தால் போதும், உங்களுடைய அசைன்மெண்ட் என்னென்னா திமுகவில் இருக்கக்கூடிய அதிமுகவை
பிடிக்காதவங்க இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் இப்போ திமுகவுக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது, அந்த ஓட்டெல்லாம் உனக்கு வந்தால் போதும், அந்த 3-4% வாக்கை வாங்கிட்டீங்கன்னா நாங்கள் எப்படியாவது தமிழ்நாட்டில் காலை ஊண்டிடுவோங்கிற அசைன்மெண்ட்டை கொடுத்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் தமிழக வெற்றி கழகம். அந்த தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பிச்சுட்டு அதை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு அடுத்த கட்டமாக தான் என்ன பண்ணாங்க, அந்த அமித்ஷா வந்து அந்த பழைய தலைவர்கள் ஓபிஎஸ், டிடிவி, தினகரன் எல்லாம் ஒன்று சேர்க்கறதுக்கான பெரும் முயற்சி எடுத்தாங்க. ஆனால் அதற்கு வந்து எடப்பாடி இடம் கொடுக்காததுனால அமித்ஷா கடும் கோபத்தில் இருக்கார். ஓ, நீ இப்படி திட்டம் போடுறியா, அடுத்து நான் என்ன திட்டம் போடுறேன்னு சொல்லி செங்கோட்டையனுக்கு சாவி கொடுத்து செங்கோட்டையனுக்கு யோசனையை சொல்லி இப்போ அவரை வந்து இந்த தாவேக்காவில் அனுப்பிச்சி வச்சிருக்கிறத அமித்ஷா அவர்கள் தான். இந்த நிலைமையில் செங்கோட்டையன் எந்த ஒரு தனி முடிவும் எடுக்க முடியாமல் சங்கட்டமான சூழ்நிலையில் தான் இப்போ உள்ளே போயிருக்காருங்கிறது தான் இப்போ யதார்த்தமான உண்மையாக இருக்குது. அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அந்த இணைப்பு நடந்த உடனே விஜய் அவர்கள் வந்து அவருக்கு அந்த தாவேக்காவுடைய துண்டை போடுறாங்க. அந்த இவரை பற்றி வரவேற்றேன்னு 2-3 வார்த்தைகளை சொல்லிவிட்டு ப்ரெஸ் மீட்டுக்கு வர்றாங்க. ப்ரெஸ் மீட்டுக்கு வர்றப்ப என்ன செஞ்சுருக்கணும் முறையா, திமுகவில் போய் அன்வர் ராஜா இணைஞ்ச உடனே அன்வர் ராஜா, ஸ்டாலின் 2 பேரும் இருந்து தானே ப்ரெஸ் மீட்டு கொடுத்தாங்க. ஆனால் இந்த ப்ரெஸ் மீட்டில் என்ன பண்ணிட்டாரு, விஜய் வந்து ப்ரெஸ் முன்னாடி உட்காரவே இல்லை. இந்தியாவிலே 2 பேர் ப்ரெஸ்ஸை கண்டால பயப்படுறாங்க, ஒருத்தர் மோடி, இன்னொருத்தர் விஜய்னு சொல்கிறாங்க. காரணம் வந்து விஜய் எதுவும் அவர் சுயமாக பேசுகிறது கிடையாது, அவர் நோட்ஸ் வச்சுக்கிட்டு பேப்பர் வச்சுக்கிட்டு தான் பேசுவார். ஆனால் ப்ரெஸ்ஸுக்கு வர்றப்ப என்ன ப்ரெஸ்காரன் கேட்க போகிறாங்கங்கிறது தெரியாதனால ப்ரெஸ்ஸுக்கு வர்றதுக்கே பயப்படுறாரு. அதனால தான் அவர் வந்து செங்கோட்டையனுக்கு பக்கத்தில் உட்காரலை. அதே சமயம் செங்கோட்டையனு பக்கத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய அந்த ஆதவர்ஜுனா என்ன பண்ணுறாரு, இந்த தாவேக்கா துண்டை வாங்கி செங்கோட்டையன் கழுத்தில் போட்டு விடுறாரு. போட்ட உடனே அவருடைய முகம் சுளிக்கப்பட்டிருக்கு. உடனே துண்டை கழட்டி வேணாம், நம்மளை வந்து கிண்டல் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறது நல்லா தெரியுது. அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு முன்னாடியே இது வந்து முன்கூட்டியான அந்த நிகழ்ச்சிகள் நடக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தனக்கு அந்த தாவேக்கா துண்டை மேலே போட்டுக்கிறத வந்து ஒரு ஆரோக்கியமாகவோ அல்ல சந்தோஷமாகவோ அவர் ஏற்றுக்கலைங்கிறத இந்த ப்ரெஸ் மீட்டில் அந்த துண்டை வெளியெடுத்து கொடுத்ததை புரிய முடிஞ்சிச்சு. அப்போ நிருபர்கள் கேட்குறாங்க, என்னங்க சேப்பில் அம்மா படம் வச்சுருக்கீங்கிறப்ப அதுக்கு சொல்கிறாரு, உடனே படத்தை மாற்றினாண்டா என்னை வந்து விசுவாசம் கட்ட வந்து பேசிடுவாங்க, அதனால் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, உடனே அந்த படத்தை மாற்றணுங்கிறதுக்கு அவசியம் இல்லை, அதனால் யாருக்கு என்ன பிடிக்குதோ அந்த படத்தை வச்சுக்கலாங்கிறாரு. அதிலேருந்து நான் அதிமுகவுடைய விசுவாசி தான், நான் மாறிடல அப்படிங்கிறத அவர் தெளிவாக அந்த நிருபர்கள்ட்ட சொல்கிறதோடு மட்டும் இல்லாமல், ஏன் காரை கூட பாருங்கள் நான் வர்றப்ப எப்படி வந்தேன் அப்படிங்கிறாரு. அந்த கார்லையும் அதிமுக கொடிக்கட்டி தான் வந்திருக்கிறாரு. ஆக செங்கோட்டையன் அவர்கள் எதிர்பார்த்த வந்த சூழல் வேறு, இங்கே இருக்கிற சூழல் வேறு. அதனால் செங்கோட்டையனுடைய பிளான் எல்லாம் 2026 எடுபடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால செங்கோட்டையனை உண்மையாகவே பாஜக திட்டமிட்டு உள்ளே அனுப்பிச்சிருந்தாலும் அந்த திட்டம் பழிப்பதற்கு ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் செங்கோட்டையனை என்ன எதிர்பார்த்து விஜய் உள்ளே அனுமதிச்சாரோ அதற்கான வாய்ப்பு குறைவு. ஒருவேளை செங்கோட்டையன் வந்துட்டாருங்கிறத எண்ணி இன்னும் மேலும் சிலரும் வந்து இந்த நிலை மாறுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஆனால் நிச்சயமாக 2026 தேர்தல் 4 முனை போட்டிங்கிறது உறுதியாயிடுச்சு. 1வது அணி திராவிட முன்னேற்ற கழகமும் ப்ளஸ் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் வலுவாக இருக்குது. 2வதாக வந்து அதிமுக, பாஜக ப்ளஸ் அந்த கூட்டணி இருக்கும். 3வதாக வந்து நிச்சயமாக பெயரளவில் பாஜக அணி நாங்கள் இல்லை, தாவேக்காங்கிற தனி அணின்னு சொல்லி தாவேக்கா இதே போன்றவர்கள் இந்த டிடிவி, ஓபிஎஸ் போன்றவர்கள் இவர்களெல்லாம் சேர்ந்து செங்கோட்டையெல்லாம் சேர்ந்து ஒரு அணியாக இருக்கும். இது 3வது அணி. 4வது அணி நான் எப்பவும் தனிச்சு நிற்பேன், என் வழியே தனி வழின்னு சொல்லக்கூடிய நம்ம செந்தமிழன் சீமான் அவர்களுடைய அந்த நாம் தமிழர் கட்சி 4வது அணி. இது நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வெற்றி வாய்ப்பை நிச்சயமாக பெருக்கி கொடுக்கும். ஸ்டாலின் அவர்கள் சொன்னது போல் இலக்கு 200ங்கிறத தொற்றுவாரோங்கிறது தான் இன்றைக்கி அரசியல் கருத்தாக இருக்குது. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த ஃபஸ்ட் ஜங்ஷன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற செய்திகள் நம்ம எந்த சொந்த சரக்கும் இல்லாமல் வரக்கூடிய தகவல்களை வச்சு உள்ளது உள்ளபடி நாட்டில் 4 பக்கம் நடக்கக்கூடியதை உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சூழலுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம ஃபஸ்ட் ஜங்ஷன் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். என்று இணைந்திருப்போம். உங்கள் நண்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.